அப்போஸ்தலனாகிய பவுல் 275 பேரோடு கூட கப்பலில் பயணிக்கிறான். திடீரென்று யூரோக்ளித்தான் காற்று அடிக்குது. ஏன் இந்த காற்று அடிக்கணும்? இந்த காற்று அடிப்பதின் நோக்கம் என்ன? நோக்கம் ஒன்றுதான், இந்த பவுலை எப்படியாவது இந்த மெலித்தா தீவுல போடணும், அவ்வளவுதான். அந்த தீவுல ஒரு சாபம் இருக்கிறது, சர்ப்பம். வேற யார் போனாலும் சால்வ் ஆகாது. அந்த தீவுல அந்த சர்ப்பம் இருந்ததுனால அந்த தீவுல இருக்கிற அத்தனை பேரும் வியாதியில இருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க டைம் இல்ல. ஆனா எங்கேயோ பயணித்து கொண்டிருந்த கப்பலை நோக்கி ஒரு காற்று வந்து அடிக்குது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை ஏற்ற போது தூதனை அனுப்பி சொல்றார், நீ சாட்சியா நிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் விட்டுருக்க வேண்டியதானே, சாட்சியா நிக்கணும், அதுக்கு தானே போயிட்டு இருக்கிறோம். இல்ல, நீ ஒரு தீவுல விழணும், நீ அங்க போகணும். இல்ல, பவுல் எழும்பி சொல்றாரு, ஆனால் ஒரு தீவுல விழ வேண்டியதா இருக்கும், விழ வேண்டியதா இருக்கும். பவுல் கப்பல் போய் சேர்ந்து கப்பல்ல இருந்து இறங்கி போகல. சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு வந்து பஸ் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்னதும் இறங்கி பாய் சொல்லிட்டு போகல. அவங்க கட்டையில மிதந்தாங்க. பவுல் கட்டையில மிதந்தான். எப்படியாவது கரை சேரணும், நீ விழணும். பவுலே, என்ன பிளான் ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க நீங்க? நான் விழணும்னு சத்துரு நினைச்சிட்டு இருக்கிறான். நீங்க என்னன்னா, இல்ல இல்ல, நீ ஒரு தீவுல விழணும். அப்போஸ்தலர் 27 அதனுடைய 25 26 சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும். ஏன்னா அங்க ஒரு வல்லமை மறைந்திருக்கிறது, அங்க ஒரு சர்ப்பம் மறைந்திருக்கிறது, அங்க விழ வைக்கிறான். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி அர்ப்பணித்து பயணிக்கும் உங்க வாழ்க்கையில சில வீழ்ச்சியை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்க, நீ விழுவதின் மூலம் அநேகர் எழும்ப போறாங்க. இருபத்தி 28 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அடுத்து அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. பவுல் விடல. அந்த வேளையில பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அந்த வேளையிலே பிடித்து அந்த இடத்துல மட்டும் கர்த்தர் மழையை அனுப்பலைன்னா குளிர். ஏன் குளிர் வந்துச்சு? ஒரு புறம் மழை, இன்னொரு புறம் இவங்க கடல்ல. தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொன்றுக்கும் பின்னாக ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கிறது. டிவைன் பர்பஸ் மாம்சீகமா உள் வாங்கவே முடியாது. ஆண்டவரே, நான் சாட்சியா நிக்கணுங்கிறது உங்க பிளான்னா இந்த காற்று அடிச்சிருக்க வேண்டாம். இந்த காற்று அடிக்காம இருந்ததா கப்பல் நேரம் அங்கதானே போயிருக்கும். நான் போய் சாட்சியா நிப்பேனே. இல்ல, நீ விழணும். உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆண்டவரே நான் விழுறது. ஆண்டவரே, இந்த புயல் அடிக்கிறது சில நேரத்துல உன்னை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய பிரசனத்தை கேரி பண்ணுகிறவனா. அதனாலதான் அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்துக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது பவுல் என்ன செய்கிறார் என்றா, அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிர்க்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அடுத்த வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், பவுலுக்கு தெரியுமா இதுக்குள்ள பாம்பு இருக்குன்னு? தெரியாது. ஆனா பவுலுக்கு உள்ள இருக்கிறவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, உள்ள இருக்கிறவருக்கு தெரியும்.
உள்ள இருக்கிறவருக்கு தெரிஞ்சிட்டுன்னா அவர் என்ன சொல்லி இருக்கணும்? பவுலே, அந்த விறக தொடாத, இந்த விறக தொடு சொல்லி இருக்கணுமா? சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒன்ன வச்சு சிலதை சால்வ் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா பித்தினியாவுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ஆவியானவர் சொல்ற போகாதங்கிறார். இங்க எல்லாத்தையும் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த விறகு கடையில பாம்பு இருக்கிறத சொல்லல. இந்த தீவு அத்தனை பேரும் வியாதியில இருக்கிறான். அந்த தீவு தலைவர் வீட்டில இருந்து அவ்வளவு வியாதி, மாறி மாறி வியாதி. இது கடையில ஒண்ணு இருக்கு. தேவனுடைய கிரி அங்க நடக்கணும். அங்க நடக்கணும்னா இதற்கு காரணமா இருக்கிறது அழிக்கப்படணும். அதற்கு காரணமா இருக்கிறது அழிக்கப்படணும்னா அங்க அக்கினி வேணும். அபிஷேகம் பெற்றவன் இருக்கிற இடத்துல அக்கினி எரியும். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், ஆமென், அக்கினி இருந்தும் பவுல் போட்டாதான் பாம்பு உள்ள விடும். வேற யாரு போட்டாலும் அக்கினி அதுவும் பார்த்து நம்ம இப்படிமோ அது இப்படிங்கோ. போயிட்டு வரவா? ஓகே, போயிட்டு வா. அபிஷேகம் பெற்றவன ஆண்டவர் எங்க கை வைப்பார்னே தெரியாது. என்ன ஆண்டவர், நான் போற இடம்லாம் உலகத்துல சொல்லுவாங்க, பாவி செல்லும் இடமெல்லாம் பாதாளம், பரிசுத்தவான்கள் செல்லும் இடமெல்லாம் போராட்டம். தெரியாது. ஆமென். அவன் அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு, அனல் உரைத்து, பவுல் அந்த பாம்பு அடிக்கல, தூக்கி போட்டார். அப்ப அந்த பாம்புக்கும் தெரியாது யார் தூக்கி போட்டார். ஆனா அதனுடைய போக்கஸ் யார் மேல திரும்புது தெரியுமா? பவுல் மேல. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைக்க. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, பிரசனத்தை சுமக்கிற தேவ பிள்ளையே, உன்னை உலகம் பகைக்குதுன்னு அதுக்கு முன்னாடி அவரை பகைக்குது. சத்துரு உனக்கு எதிராக வாரான அதுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. அனல் உரைத்து புறப்பட்டு, அதாவது இது எதர்ச்சியா நடந்ததில்ல. போற வழியில காலு பட்டதும், சில கடிக்காத நாய் கூட காலு பட்டா கூட சில நேரத்துல அது குறைக்க வாயை திறந்துருப்போம், நம்ம பயத்துல காலை உள்ள விட்டுருப்போம். கேட்ட நாய் கடிச்சிட்டு, அந்த நாய் கடிக்கவே செய்யாதே. இது எதர்ச்சியாகவோ தற்செயலாகவோ நடந்ததல்ல. இத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த பட்டணம் முழுவதும் இருக்கிறாங்க. பவுலோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா 276 பேர் இருக்கிறாங்க. அது நடுவில் அதனுடைய போக்கஸ் யார் மேல தெரியுமா? ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிட்டு அவனுக்கு கடைசி வந்துட்டு இல்ல, நமக்கு கடைசி வந்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. 4வது வசனத்தை வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அந்த அந்நிய ராகியத்தி இப்போ கூட அவங்களால கிரகிக்க முடியல. நம்ம இவ்வளவு வியாதியில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த பொல்லாத சர்ப்பந்தான்னு தெரியல. ஆனாலும் நல்ல புரிஞ்சுக்கோங்க, அந்த டைம் வர்றது வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை குற்றப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியும் டைம் நெருங்குது. உண்மையில இருக்கிற குற்றச்சாட்டு அதிகரிக்கப்படுகிறது என்றாலே புரிந்து கொள். ஆமென். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும்
பவுல் ஒரு தீங்கும் அடையாது இருக்க காரணம் என்ன? தீ. அந்த பாம்பு சாக காரணம் என்ன? தீ. அவருடைய தீ உனக்குள்ள இருந்தா நீ சேஃப் ஆயிருவ, சத்துரு அழிஞ்சிருவான். அவருடைய அக்கினி, அவருடைய பிரசனத்தை கேரி பண்ணு டெய்லி. உன்னுடைய டைரக்ஷனை மாத்துவார். இன்னைக்கு நீ நினைச்ச இடத்துக்கு போற வரேன்னா உன் டைரக்ஷனை மாத்தி பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரை மாத்துறீங்க. அக்கினி ஒரு தீக்கு முன்னாடி மோசையை நிறுத்தி செய்தி மாறுது. நீ எகிப்துக்கு போங்கிறார், அங்க வாங்குறார், மலைக்கு வாங்குறார், டைரக்ஷனை மாத்துறார். அவன் பிரசனத்தை கேரி பண்றவன். அவன் போய் நிக்கிற இடத்துல அங்க 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 ஏதோ ஒண்ணு நடக்கும். பவுல் சும்மா என்றானாலே உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்க வந்துட்டான். ஏசு கரையில காலை வச்சதும் ஒரு மனுஷனுக்கு அந்த கல்லறையிலிருந்து அவனை வெளியே கூட எடுக்க முடியல. இவன் எதிர்கொண்டு வருகிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பவுல் பதறவில்லை, கதறவில்லை, உதறினான். ஏனா கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், ஒரு தீவில் விழ வேண்டி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான் விழுந்ததுனால தான் பார்த்தேன். அதற்கு பின்பு வேதம் சொல்லுகிறது 9வது வசனம். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அதற்கு முன்பதாக 8வது வசனத்திலே அந்த பிப்பிலிவனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து இப்போ ஹீலிங் மினிஸ்ட்ரி தடையில்லாம நடக்குது. இந்த மினிஸ்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவர்களை ஏற்றினார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு இடத்துல உன்னை கொண்டு போட்டாருன்னா கொத்து வாங்கிட்டு வர்றதற்கல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா 4 அடி வாங்கிட்டு ஆமே அங்க போய் பரிதாபமா ஆமே என்ன இப்படி இருக்கீங்க பவுலே? போனேன் கொத்துக்குங்க பாரு. அவங்க எல்லாரும் என்ன அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, அதனால நான் ஓடி வந்துட்டேன். ஆரம்பம் விழுந்தது. பவுல் அந்த மெலித்தா தீவுக்குள்ள என்றானது எப்படி தெரியுமா? ஒரு பலகையை பிடிச்சு. ஆனா மெலித்தா தீவுல இருந்து வெளியே போனது எப்படி தெரியுமா? கப்பல்ல. ஆமே. பலக கப்பல் இதெல்லாம் மேட்டர். மேட்டர் உனக்குள் இருக்கிற தேவ பிரசனம். கட்டையில போறவன கப்பல்ல போக வைக்கிறது ஆண்டவருக்கு விஷயம் இல்ல. ஆண்டவருக்கு விஷயமே உனக்குள் இருந்து உலகத்தில் இருக்கிறவனை ஜெயிப்பதுதான்.